நம்ம வீட்டிலே இருந்து எடுத்து செய்யக்குள்ள ஒரு தனி ஒரு சந்தோஷம்தான். என்ன செய்யறது? மஷ்ரூம் பிரியாணி செய்யுது. போதும். அது என்னைக்காவது இந்த கீரை ஒரு நாள் பறித்து செய்யணும். இந்த பொன்னாங்கண்ணி கீரை, இதில் கொஞ்சம் பச்சை பொன்னாங்கண்ணி கீரை இருக்குது. இதெல்லாம் ஒரு நாளைக்கு பறித்து சமையல் பண்ணணும். சரி, வாங்க வாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிகப்பு ரோஜா சேனல். நம்ம வீட்டில் இன்றைக்கி லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி மஷ்ரூம் வச்சு ஒரு பிரியாணி செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மஷ்ரூம் பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் ஒரு 100 கிராம் இருக்கும், கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி, இது காலிஃப்ளவர் வச்சு ஒரு கிரேவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் எடுத்து நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். இது ஒரு 200 கிராம் மஷ்ரூம் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கர் வச்சு அதில் ஒரு 6 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சது. இப்போ நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் போட்டுக்கலாம். ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம பெரிய சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுதான் அதில் போட்டுக்கலாம். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம பொடி இட்லி ஊற்றிக்கலாம். இதில் நெய் தடவி வச்சுருக்கேன் இந்த இட்லி தட்டில். இதில் கொஞ்சமாக கொஞ்சமாக இந்த மசாலா வதங்குறது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன்.
மசாலாலாம் போட்டு நல்லா வதங்கிடுது. இதை பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா சூப்பராக கிரேவி பதத்துக்கு வந்துடுது. இப்போ நம்ம இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் இந்த மாகாணியில் ஒன்று அரிசி எடுத்துருக்கேன். பிரியாணி அரிசி தாங்க எடுத்துருக்கேன் நான். இதில் கிரேவிக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கட் பண்ண வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கலாம். வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கு ஒரு ஏற்ற சைட் டிஷ் சூப்பராக இருக்கும் இந்த கிரேவி. மஷ்ரூம் பிரியாணி கிரேவி எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி அந்த மாதிரி இது இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். காலிஃப்ளவரை சுத்தனையில் மஞ்சள் போட்டு உப்பு போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததை எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு மசாலாலாம் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கலருக்காக காஷ்மீரி தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 3/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா தூள் போட்டுக்கலாம். மசாலாலாம் போட்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம். வதக்கிட்டு நம்ம இதுக்கு ஒரு டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். காலிஃப்ளவர்லேயே நம்ம உப்பு போட்டு தான் கொதிக்க வச்சோம். இப்போ நம்ம காலிஃப்ளவர் போட்டுட்டு பார்த்து உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த கிரேவிக்கு மட்டும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இதே நம்ம ப்ரெஷர் தெரிஞ்சு எடுத்துக்கலாம். பிரியாணி நல்லா ரெடியாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக புதினா இலை போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்.
காலிஃப்ளவர் கிரேவிக்கு கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருது. மசாலாலாம் போட்டு நம்ம வேக வச்ச காலிஃப்ளவர் அதில் போட்டுக்கலாம். நம்ம பாதி ஏற்கனவே வெந்துடுது, ஃபஸ்ட்லேயே வெந்துடுது. இப்போ நம்ம வந்து இதில் கொஞ்சம் நேரம் வெந்தால் போதும். இதை போட்டு மூடி விட்டுடலாம். இது ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்டு லஞ்ச் மெனு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுது. மஷ்ரூம் பிரியாணி சூப்பராக வந்திருக்கு, நல்லா பளபளன்னு வந்திருக்கு. மஷ்ரூம் பிரியாணிக்கு ஆனியன் ரைத்தா, காலிஃப்ளவர் கிரேவி, காலைல டிஃபனுக்கு மினி இட்லி, பொடி போட்டு சுட்டுதுங்க. இது நெய் ஊற்றி பரிமாறினா நல்லா சூப்பராக இருக்கும். அதுக்கு சைடிஷ் வந்து தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். நம்ம வீட்டு லஞ்ச் மெனு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.